ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம். நியூரோ மார்க்கெட்டிங் கான்செப்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் டாம் ப்ரெஸ்டிஜ் அவர்கள் எழுதிய லிங்க்டின் விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நிறைய மார்க்கெட்டிங் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கொடுத்துக்க ஷார்ட் டைம்லேயே வந்து அந்த விஷயத்தை புரிய வைக்கணும். அதே சமயத்தில் இந்த சேலையும் முடிக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஹவ் யூ பர்ச்சேஸ் த பெனிஃபிட் ஆஃப் த ட்ராமட்டிக்லி சேஞ்சஸ் ஹவ் பீப்புள் பர்சீவ் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இப்போ பார்த்தா ஒரு மெக்டிலேருந்து நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குறீங்கன்னா 1% ஃபேட் ஃப்ரை அப்படின்னு போட்டிங்கன்னா அது என்ன அர்த்தம்? 99% ஃபேட் ஃப்ரீ ஃப்ரைஸ்ன்னு போட்டால் தான் அது வாங்குவாங்க. அதே கான்செப்ட் தான். 1% உங்களுக்கு ஃபேட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லாமல் 99% வந்து ஃபேட் ஃப்ரீ ஃப்ரைஸ்ன்னு சொல்லி விற்கிறது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அதில் 1% தான் ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாமல் அதே விஷயத்தை மாற்றி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது இந்த அஃபர்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டுனா அது எப்படி அந்த ஒரு மாய விலை அஃபர்டபிலிட்டினா ஒரு ஜிம்முக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு மெம்பர்ஷிப் வந்து வாங்கினா $350 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு நீங்கள் ஏதோ ஒரு 5000 6000 இருக்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் லெஸ் தென் பெர் டே பெர் டாலர் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரியான சொல்கிறாங்க. ஏன்னா 365 நாளைக்கே அவன் வந்து $365 கொடுக்க போகிறதில்ல. $1 கம்மியாக தான் கொடுக்குறான். ஸோ லைஃப் டைம் அந்த மெம்பர்ஷிப்புக்கோ அந்த ஒரு குறிப்பிட்ட 1 இயர் மெம்பர்ஷிப்புக்கோ அதே விஷயத்த மெம்பர்ஷிப் இஸ் லெஸ் தென் $1 பெர் டே அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண சொல்கிறாங்க. இதான் வந்து அஃபர்டபிலிட்டியோட இல்யூஷன். அது ரெண்டும் ஒரே விஷயந்தான். த ரூல் ஆஃப் 3 நீங்கள் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இது நிறைய யூடியூப்பில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன ஒரு பெரிய பெரிய பிராண்டு போனாலும் சரி தான் அதில் எப்பயுமே அந்த 3 ப்ராடக்ட் வந்து இருக்கிற விஷயத்த வந்து எப்பயுமே வந்து ஹிட் அடிக்கும். அதே போல் ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராடக்ட்டில் வச்சிங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஆனால் 3 ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த 3 ஆப்ஷன்ஸில் வந்து அவங்களுக்கு எது வேணுன்றதையும் அவங்களே செலக்ட் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் அந்த சென்டராக இருக்கிற பாயிண்ட்டோ இல்லை எது பெருசாக இருக்குதோ அதை வந்து செல்லிங்கில் வந்து அதிகமாகவும் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அவங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கஸ்டமருக்கு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 3 சாய்ஸஸ் கிவன் திஸ் ஆப்ஷன் ஃபார் த டிஃப்ரென்சியேஷன் அவங்களுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். த ஐகே எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீப்புள் வேல்யூ திங்ஸ் மோர் தென் தி கான்ட்ரிபியூட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஒரு பிராண்டிங்கே இல்லாமல் ஒரு பொருள் விற்கிறதுக்கும் அதை கஸ்டமைஸ் பண்ணி அது ஒரு பிராண்டாக விற்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டில் எதுவுமே பேர் கீரெலாம் விட்டாமல் அப்படியே அதே ப்ராடக்ட்டை போய் நீங்கள் விற்றிங்கன்னா வாங்க முடியாது. அதே ஒரு உட்லைன் ஷூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ப்ராடக்ட் வேல்யூ தெரியும். ஏன்னா அதுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கும் மக்கள் கொடுக்குற ஆர்வத்துக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை வந்து த ஐகே எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, த பவர் ஆஃப் ஃப்ரீ கான்செப்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து சும்மா 5% ஆஃபர் தரேன் 10% ஆஃபர் தரேன்னு நீங்கள் நிறைய அமேசானில் பார்க்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கலாம், மீஷோவில் பார்க்கலாம். நிறைய இடத்துல ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபர்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அது ஆக்சுவலி ஒரிஜினலாகவே இருக்காது. ஏன்னா யாருமே வந்து அவங்களோட ஒரிஜினல் ப்ரைஸை விட கீழே கொடுக்கறதுக்கு பெரிய ஜெயின் செல்லராக இருந்தால் மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக எப்படி சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னா கெட் அ ஃப்ரீ கிஃப்ட் வித் யுவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர். பீப்புள் ஓவர் வேல்யூ திங்ஸ் தட் ஆர் ஃப்ரீ ஈவன் இஃப் தே டோன்ட் நீட் தெம் அப்படின்றாங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் 5% கொடுக்குறத விட உங்களுக்கு அந்த சந்தோஷம் வந்து என்னென்னா நீங்கள் ஃப்ரீ கிஃப்ட்டாக அதுக்கான வேல்யூ நீங்கள் சின்னதாக கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளுங்க சம்மர் டைம்லாம் பாருங்கள், போத்தீஸில் உண்டியல் கொடுப்பாங்க, நிறைய இடத்துல கேலண்டர் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரீக்கு எப்பயுமே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அவங்க அந்த கடைக்கு திரும்ப திரும்ப விசிட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இது ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன். எப்படி நம்ம 3 பொருளை வச்சு விற்கிறோமோ, நம்ம எந்த பொருளை விற்கிறோமோ அதுக்கு பக்கத்தில் அதை விட விலை உயர்ந்த ஒரு பொருளை வச்சோம் அப்படின்னாக்க அந்த கம்மியான பொருள் வந்து ஈஸியாக சேல் ஆகிடும். ஸோ இவங்க வந்து வெறும் ₹1000 வாட்ச், அந்த கோல்டன் கலர் வாட்ச் வந்து வச்சாங்க, டிஸ்பிளேயில் வச்சாங்க அப்படின்னா அதை வந்து வாங்கிட்டு போகிறவங்கள விட அதுக்கு பக்கத்தில் ஒரு காஸ்ட்லியான வாட்ச் வச்சு அதுக்கு பக்கத்தில் டிஃப்ரெண்ட்டான கலரை வச்சுட்டு விட்டுட்டாங்கன்னா இந்த $1000 வாட்ச் வந்து ஈஸியாக செல் ஆகிடும். இதுக்கு தான் சின்ன கோட்டு பக்கத்தில் பெரிய கோடை போடுற மாதிரியான கான்செப்ட் தான் இது. நமக்கு அந்த கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் வந்து இது நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். இது கம்பேரிட்டிவாக பண்ணும்போதும் சரி, அதை இன்டைரக்டாகவும் அவங்கள்ட்ட செல்லும் பண்ணிட முடியும். இது ரொம்ப சூப்பரான டாக்டிக்ஸ் இது. அதே போல் த பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸில் வந்து எப்படின்னா, மொத்தமாக என்கிட்ட 15 ப்ராடக்ட் இருக்குப்பா, நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்கிறத விட அதையே 3 கேட்டகரியாக பிரித்து நம்ம பிக் யுவர் ஓன் 3 பெஸ்ட் செல்லிங் பிளான். ஸோ இதை நம்ம இருக்கோம் ப்ரோ, மேக்ஸு, அப்புறம் நார்மலாக இருக்கிறது அல்ட்ரா, இது போலலாம் நிறைய வேரியேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க நம்ம ஆளுங்க. ஸோ எல்லா கான்செப்டும் ஒரே கான்செப்ட் தான். அதாவது கஸ்டமரை வந்து
ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை 3ல் 1 வாங்கிக்கடா இல்லை 15ல் 1 வாங்கிக்கலான்னு சொல்கிறத விட, இப்போ இந்த பிளானில் போனால் இது பெஸ்ட்டு, இதில் போனால் இது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவனே கஸ்டமைஸ் பண்ணி அவனே வாங்க வைக்கிறது எல்லாம் ஒன்று தான். அப்புறம் ஆங்கரிங் பயாஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த வார்த்தை ஜாலம், இப்போ பாருங்கள் அந்த ஷர்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த கோட்டில் ஒரு $99 போட்டிருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது $99 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் இது ஒர்த்து $200. நான் உங்களுக்கு 50% ஆஃபர் தரேன். ஒரிஜினல் காஸ்ட்டை விட நீங்கள் வந்து 50% சேவிங்கில் வாங்குறீங்கன்னு தான் எல்லா இடம் போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கொக்கி போட்டு மீனை பிடிக்கிறதுன்னு சொல்கிறது. ஸோ தட் இஸ் கால்ட் ஆங்கரிங் பயாஸ். த ஃபஸ்ட் ப்ரைஸ் யூ ஷோ வில் ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சீவ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறம் என்டோமெண்ட் எஃபெக்ட்னு ஒன்று சொல்கிறாங்க. இது அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா $1 போட்டிருக்காங்க, $10 ஆல்மோஸ்ட் போட்டிருக்காங்க பெர் மந்த்து. அப்போ $120 போட்டிருக்காங்க. இப்படி அதே வேல்யூ என்ன சொல்கிறான் அப்படின்னா, 30 days ஃப்ரீ ட்ரையல், ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ட்ரையல் டுடே, நோ கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு மந்த் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நிறைய சீரிஸ் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லா கான்செப்ட்லேயுமே வந்து ஒரு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் இருக்குது. இதை வந்து நியூரோ மார்க்கெட்டிங் கான்செப்ட்னோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து டாம் பிரஸ்டிஜ் ஃபாலோ மீ ஃபார் த டெய்லி மார்க்கெட்டிங் அண்ட் லீடர்ஷிப் ஸ்டார்ட் அப் அட்வைஸ்னு சொல்லி லிங்க்டினில் போட்டிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பட் ஆனால் யார் ஆத்தர் இதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி வந்து டாம் பிரஸ்டிஜோடைய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரே விஷயத்தை வந்து எப்படி பல விதமாக சொல்கிறாங்க, எப்படி பல விதமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்யூ. வேறு ஒரு விஷயம் சந்திக்கலாம்.